தேவனே நான் ஓமதண்டையில் இல்லோம் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 27 கொஞ்சம் வாசிங்க. துக்க நாள் சென்ற பின்பு தாவீது அவளை அழைத்தனுப்பி தன் வீட்டிலே சேர்த்து கொண்டான். அவள் அவனுக்கு மனைவியாகி அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். தாவீது செய்த இந்த காரியம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாததாயிருந்தது. பத்சேபாள் குழந்தை பெற்றெடுக்கிற வரையிலும் அவர் இந்த பாவத்தை மறைச்சே வாழ்ந்தார், அறிக்கை செய்யல. விளைவு என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் இந்த 32ஆம் சங்கீதம் 3-5 வசனம். அந்த பாவ அறிக்கை செய்யாததுனால உண்டான குற்ற உணர்வு அவரை அதிகமாய் பாதித்தது. ஒரு தேவ பிள்ளைக்கு அந்த குற்ற உணர்வு இருக்கிற வரைத்தான் நீங்கள் ஜீவனுள்ள ஆவிக்குரியவர்கள். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை ஜீவனோடு இருக்குன்னு அர்த்தம். குற்ற உணர்வு, ஐயோ நான் அப்படி செஞ்சிட்டேன், இப்படி பேசிட்டேன், இப்படியெல்லாம் மீறிட்டேன் என்ற ஒரு குற்ற உணர்வு நமக்கு இருக்கிற வரை தான் நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உயிரோடு இருக்கிறோன்னு அர்த்தம். குற்ற உணர்வே இல்லைன்னா நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் செத்து பல மாதங்கள் ஆண்டுகள் ஆகிவிட்டுன்னு அர்த்தம். ஆகவே உணர்த்தப்படுறோமா, ஒரு பக்கம் துக்கமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் நாம் ஜீவனோடு கூட இருக்கிறோம். பிறகுதான் தாவீது இந்த குற்ற உணர்வு பாரம் அழுத்தின பிறகு அவர் கதறி அழுது ஜெபித்த ஜெபந்தான் இந்த 32ஆம் சங்கீதம். அதில் தான் அப்படி பாவ அறிக்கை செய்த பொழுது உடனே ஆண்டோடைய கிருபை அவரை சூழ்ந்து கொண்டது. அதைத்தான் பக்தன் தான் பாவ அறிக்கை செய்து அந்த குற்ற உணர்வினால் பாதிக்கப்பட்டு பாவ அறிக்கை செய்து மன்னிப்பை பெற்ற பொழுது அந்த கிருபை எப்படி சூழ்ந்து கொண்டது என்பதை விவரித்து சொல்லும் போதுதான் இந்த வசனத்தை சொல்றாருங்க. கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். கிருபைன்னா என்ன செய்து தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில அப்படின்னா, அவரை நாம் நம்பும் பொழுது அந்த கிருபை எப்பொழுதும் எந்த இடத்திலேயும் நம்ம உயர்ச்சி மேன்மைப்படுத்தும். இந்த வருஷத்தில் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிருபை ஒரு தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில என்ன செய்யும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் அனுபவிக்க போகிறோம். ஆகவே தேவ பிள்ளைகள் ரொம்ப கவனமாக இருந்து கிருபை சூழ்ந்து கொள்ள ஆண்டுதான் அது. அதே நேரத்தில் நாம் பாவ அறிக்கை செய்து பாவத்துக்கு விலகி இந்த உலகத்தில் இந்த நாட்களில் வாழும் பொழுது கிருபை இந்த வருஷத்தில் உங்களை அதிகமாய் உயர்த்தி மேன்மைப்படுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.